கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய தியானத்திற்கென்று நாம் எடுத்திருக்கிற ஒரு வேத வசனம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். பவுல் ஒரு விஷயத்தை நமக்கு ஆணித்தரமா சொல்றார். என்ன அப்படின்னா, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாமிச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் அப்படிங்கிறார். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாமிச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் அப்படிங்கிறார். சரி, ஏன் அந்த வார்த்தையை சொல்றார் அப்படின்னா, இந்த உலகத்துல 2 விதமான கனிகள் இருக்கு. ஒண்ணு மாமிசத்திற்கேற்ற கனிகள், இன்னொன்று ஆவிக்கேற்ற கனி. ஆவியின் கனிகள், மாமிசத்தின் கனிகள். மாமிசத்தின் கனிகள் இச்சைக்குட்பட்டதாகவும் அழிவுக்குட்பட்டதாகவும் இந்த பூமிக்குட்பட்டதாகவும் இருக்கு. அது இந்த சரீரத்தை கெடுப்பதோடு மட்டும் இல்லாமல் நம்முடைய செயல்களையும் நம்முடைய சிந்தனைகளையும் நம்முடைய ஆன்மாவையும் கெடுக்கக்கூடியதாக இருக்கு. இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதனால நமக்கு மட்டும் இல்லை, மற்றவர்களும் அந்த மாமிச இச்சையினாலே பாதிக்கப்படுவார்கள். அப்ப இந்த வேதாகமம், அதாவது இம்மானுவேலர் முழுமையாக ஒரு விஷயத்தை வெறுத்து சொல்லுகிறார் என்று சொன்னால் அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாமிச இச்சை. கிறிஸ்துவுக்கு விரோதமானது மாமிச இச்சை. இயேசு கிறிஸ்து வெறுக்க சொல்லுகிற காரியமும் மாமிச இச்சை. ஏன்னா இந்த மாமிச இச்சைகளினாலே அன்பு கெட்டு போகும், பாசம் கெட்டு போகும், விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இருக்காது, மற்றவர்களை குறித்ததான சிந்தனை நமக்குள்ள வராது. ஏன் அப்படின்னா, இது சுயத்தை சுகபோகமாக வாழ வைக்கக்கூடிய ஒரு காரியம் மாமிச இச்சை என்பது. சரி, இந்த மாமிச இச்சைகளை நிறைவேற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லையா? அப்ப ஆவிக்கேற்றபடி நீங்க நடந்து கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களுடைய இருதயத்துல இடம் கொடுங்க, பரிசுத்த ஆவியானவர் எதை உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரோ அதை நீங்க செய்யுங்க அப்படின்னு இந்த வேதாகமம் நமக்கு அறிவுரை சொல்லுகிறது. பவுல் அழகாக இதுல எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவும் அதைத்தான் சொல்லியிருப்பார். அப்ப பிதாவாகிய தேவனுக்கு பிரியமானவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த மாமிச இச்சைகள் நமக்குள்ள இல்லாம இருக்க. சரி, எதை நிறைவேற்றலாம் அப்படிங்கிறத விட எதை நிறைவேற்ற கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்போ நீங்க எல்லாரும் மேலே அன்பு செலுத்துங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு, நீங்க யாரு மேலே அன்பு செலுத்த வேண்டாம் அப்படிங்கிறது இருக்கு, நீங்க மற்றவர்களுக்கு கெடுதல் செய்ய வேண்டாம்னு ஒண்ணு இருக்கு. 3 நிலை. நீங்க ஒருத்தர் மேல அன்பு செலுத்தலைன்னு வைங்களேன், ஏன்டா என் மேல அன்பு செலுத்தல அப்படின்னு யாரும் கேட்க போறது இல்லை. நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறீங்க, நீங்க யாரை குறிச்சும் எதை குறிச்சும் என்ன பண்றது இல்லை, நீங்க பாட்டுக்கு அமைதியா இருக்கிறீங்க. அப்படி இருந்தீங்கன்னா ஒரு சூழ்நிலையில கண்டிப்பா மற்றவர்கள் மீது அன்பு செலுத்தக்கூடிய அந்த நினைவு நமக்கு வந்துடும். ஆனா நாம யாருக்கும் நன்மை செய்யறது இல்லை, யாரு மேலே அன்பு செலுத்துறது இல்லை. அப்படின்னா நம்மளை யாரும் கேட்க போறது இல்லை, நீ ஏன் எனக்கு நன்மை செய்யல, நீ ஏன் என் மேல அன்பு செலுத்தல, உனக்கு ஏன் என் மேல பாசம் இல்லை அப்படின்னு நம்மளை யாரும் கேட்க போறது இல்லை. ஆனா கெடுதல் பண்ணணும்னு வச்சுங்களேன், ஒருத்தருக்கு ஒரு கெடுதல் பண்ணா கண்டிப்பா கேட்பாங்கல்ல, நீங்க ஏங்க எனக்கு இந்த கெடுதல் பண்ணீங்க, எதனால இந்த தப்ப பண்ணுனீங்க, எதனால எனக்கு துரோகம் பண்ணுனீங்கன்னு கேட்பாங்கல்ல. அப்ப 3 நிலை. கெடுதல் பண்ணாம இருக்கிறது ஒண்ணு, அன்பு செலுத்தாம இருக்கிறது ஒண்ணு, அன்பு செலுத்துறது ஒண்ணு. இப்ப நம்ம எந்த மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளப்படுவோம் என்று சொன்னால், இந்த மாமிச இச்சைகளை நிறைவேற்றுகிற போது அந்த 3வது நிலை, மற்றவர்களுக்கு கெடுதல் உண்டு பண்ணுகிறோம் பார்த்தீங்களா, அந்த நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம்.
அதனாலதான் அந்த மாமிச இச்சைகளை வேண்டாங்கிறார். சரி, ஆவியின் கனிகளை பத்தி அநேகர் பிரசங்கம் பண்ணுவாங்க. இன்றைக்கு வளர்ந்த ஊழியக்காரரு, பெரிய பெரிய ஊழியக்காரரு எல்லாரும் மற்றவர்களை குறை சொல்லிட்டு அப்படி என்னென்னமோ பண்ணிட்டு ஆவியின் கனிகளை நான் மட்டும் நிறைவேற்றிட்டு இருக்கிறேங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஆவியின் கனிகளை விட்டுருவோம். ஏன்னா அது என்னன்னு நமக்கு தெரியும். இந்த மாமிச இச்சைகள் நமக்குள்ள இல்லைனாவே ஆவியின் கனிகள் தானாய் வெளிப்படும். நீங்க பாருங்க, ஆவியின் கனி ரொம்ப கம்மி, மாமிசத்தின் இச்சை ரொம்ப அதிகம். எது அதிகமா நம்மளை பாதிக்குதோ அதைத்தான் நம்ம என்ன பண்ணணும்? தடுத்து நிறுத்தணும். எது அதிகமாக நம்மை பாதிக்கிறதோ அதைத்தான் நாம என்ன பண்ணணும்? தடுத்து நிறுத்தணும். கொஞ்சமா இருக்கிறது நமக்கு பிரச்சனை இல்லை, ஈஸியா அதை கையாண்டுட்டு போயிடலாம். இந்த மிகப்பெரிய பாரமா இருக்கக்கூடிய அந்த அதிகப்படியான விஷயங்கள் நம்மை நெருக்கி ஏவுகிற போது இந்த சின்ன காரியத்தை கூட நம்மளால நிறைவேற்ற முடியாது. இதெல்லாம் பாருங்க, இந்த ஆவியின் கனிகள் பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையானதா தான் இருக்கும். இந்த எளிமையானதை நிறைவேற்றுவதற்கு இந்த பாரமான மாமிச இச்சைகள் தடையா இருக்கு. அதுல சொல்றாரு பாருங்க, விபச்சாரம், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், இதெல்லாம் சரீரத்துக்கு உண்டான, இதெல்லாம் நம்முடைய சரீரத்துக்கு ஏற்படக்கூடிய ஒரு சிற்றின்பத்திற்காக அலையக்கூடிய விஷயம். இந்த சரீரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அல்லது ஒரு அரை மணி நேரம் சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக செய்யப்படக்கூடிய காரியம் இந்த இச்சைகள். அடுத்தது சொல்ற விக்கிரக ஆராதனை, பில்லி சூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இப்படி ஒரு 17 விதமான கனிகளை சொல்றார். இது அசுத்தத்தின் கனி, ஆவியின் கனி இல்லை, இச்சையின் கனி, மாமிச இச்சையின் கனி. அப்ப இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்குதான்னு முதல் பார்க்கணும். இவைகளை வெறுத்தாத்தான், இவைகளை நாம துறந்தால்தான் ஆவியின் கனியை நம்ம வெளிப்படுத்த முடியும். விபச்சார பாவம், பேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், இதெல்லாம் நம்ம சரீரத்தினோட இன்பத்துக்காக நம்ம செய்யும் போது இது ரொம்ப பாவத்துக்குரிய செயலா மாறி. இந்த வேசித்தனம், காம விகாரம், இதுக்கெல்லாம் நமக்கு தேடி அலையிற போது அதற்கு தகுந்தவங்க கிடைக்கலன்னா எப்பேற்பட்ட எல்லைக்கு நம்ம போறதுக்கு தயாரா இருக்கும். ஏன்னா அந்த சுகத்தை அனுபவிச்சாகணும், அந்த இன்பத்தை அனுபவிச்சாகணும். அதுக்காக நம்ம எப்படிப்பட்ட காரியத்தை வேணாலும் பணம் செலவு பண்றது, பொருள் செலவு பண்றது, நேரத்தை செலவு பண்றது, எல்லாவற்றையும் வீணடிக்கக்கூடிய ஒரு இச்சை தான் இது. அப்ப இது மனுஷனோட வாழ்க்கையை வீணடிச்சிரும், இந்த மாமிச இச்சை. இப்ப இதை நம்மோட சரீரத்திலிருந்து எடுத்து போடணும், எண்ணத்திலிருந்து எடுத்து போடணும், சிந்தனையிலிருந்து எடுத்து போடணும். அப்ப நாம ஒன்ன பார்க்கிறோம், அத இச்சையோடு பார்த்தோம்னு வச்சுங்களேன், அதை அடையணும்னு நினைப்போம். அதை அடைகிறதற்கு என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் செய்வோம். ஒருவேளை அது நமக்கு கிடைக்கலன்னா அது கிடைப்பதற்கு எவ்வளவு தரந்தாழ்ந்து நடக்க முடியுமோ அவ்வளவு தரந்தாழ்ந்து நம்ம நடக்க வைக்கும் இந்த சரீர இச்சை. அப்ப நாம கடவுளோட பிள்ளைகளா இருக்க முடியாது. இந்த உலகத்துல மனுஷனா கூட வாழ முடியாது. முதல்ல நாம ஒரு நல்ல மனிதனா வாழணும். இந்த மனித வாழ்க்கையில நாம மற்றவர்களால் வெறுக்கப்படக்கூடியவர்களா இருப்போம். நம்மளை பார்த்து பயந்து ஓடுவாங்க, ஐயோ இவன் ரொம்ப மோசமானவன், இவன் ரொம்ப காம விகாரம் பிடிச்சவன், விபச்சாரக்காரன், இவன் வேசித்தனம் பிடிச்சவன், இவன் அசுத்தம் உள்ளவன், சுத்தமாக இருக்க மாட்டான் அப்படின்னு நம்மை பார்த்து மற்றவர்கள் தெரிச்சு ஓடுவாங்க. மனித இனத்திலிருந்து, மனித சமுதாயத்திலிருந்து நாம விலக்கி வைக்கப்படக்கூடியவர்களா இருக்கும். அடுத்தது சொல்றாரு பாருங்க, விக்கிரக ஆராதனை, பில்லி சூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டு. இதெல்லாம் நமக்குள்ள இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட போதும். இந்த 17 விஷயத்துல 17
நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம இந்த உலகத்துல இருக்க மாட்டோம், கடவுள் தூக்கி அடிச்சுடுவார். இந்த 17 விஷயத்துல ஒன்னோ ரெண்டோ நம்ம கிட்ட இருந்தா கூட ஆவியின் கனியை நம்ம நிறைவேற்ற முடியாது. இவைகள் எல்லாம் மனித சமுதாயத்திற்கு அப்பாற்பட்டது, மாமிச இச்சைக்கு உண்டானது. நம்மளோட சரீரத்தை 5 நிமிஷம் 10 நிமிஷம் சந்தோஷப்படுத்தக்கூடியது. இதனால் வரக்கூடிய சந்தோஷமும் இதனால் வரக்கூடிய மகிழ்ச்சியும் நமக்கு நிரந்தரமா இருக்காது. அது ரொம்ப மிக குறுகிய நேரங்கள் தான், குறுகிய நிமிடங்கள் தான் இருக்கும். ஆனா நெடுநாள் நாம பகைகை சம்பாதிச்சவங்களா இருக்கும், மனித ஜீவியத்திலிருந்து நாம விலக்கப்பட்டவர்களா இருக்கும். அப்ப மனிதமே நம்ம ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் தெய்வம் என்கிற புனிதம் நம்ம எப்படி ஏற்கும்? அப்ப இந்த 17 விதமான மாமிச இச்சைகள் நமக்குள்ள இருக்குதான்னு தேடி பார்க்கணும், தேடணும். இதுல ஏதாவது ஒண்ணு நமக்குள்ள இருக்குதா? ஏன் நம்முடைய வாழ்க்கையில நன்மையானது நடக்கல? அப்ப இந்த 17 விதமான இச்சைகள்ல ஏதாவது ஒண்ணு நமக்குள்ள இருக்குதா அப்படின்னு நாம ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்கிறப்போ ஏதாவது ஒன்று இருக்குமானால் அதை ஆண்டவரோட பாதத்துல வச்சிடணும். ஆண்டவரே, இவ்வளவு நாளும் என்னை அறியாமல நான் இந்த 17 விதமான இச்சைகள்ல இந்த 1 பண்ணிட்டு இருந்தேன், இந்த 2 பண்ணிட்டு இருந்தேன், இந்த 3 எனக்குள்ள இருந்துச்சு. இன்றைக்கு நான் அதை என்ன பண்றேன்? இன்றோடு நான் அதைய விட்டுறேன். இனிமே அந்த மாதிரி மார்க்க பேதங்களோ, பில்லிசுலியங்களோ, விக்கிரகாராதனையோ, காம விகாரமோ, அசுத்தமோ, விபச்சாரமோ, வேசித்தனமோ, பகையோ, சண்டையோ, பிரிவினையோ எதுவும் எனக்குள்ள இருக்காது. நான் ஒரு நல்ல மனுஷனா வாழ ஆரம்பிக்கிறேன். நீங்க எப்படி இந்த பூமியில மனிதனாய் வாழ்ந்த போது ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்து காண்பித்தீரோ, அதுபோல நானும் இனிமே ஒரு நல்ல மனுஷனா வாழ்றேன். மற்றவர்களால் வெறுக்கத்தக்க வாழ்க்கை வாழாம, மற்றவர்கள் என்னை பார்த்து அருவருக்கத்தக்க வாழ்க்கை நான் வாழாம, அனைவரும் என்னை பார்த்து அன்போடு அரவணைக்கக்கூடிய வாழ்க்கை நான் வாழ போறேன்னு சொல்லி கர்த்தரோட சமூகத்தில் இதையெல்லாம் நம்ம ஒப்படைப்போம். முதல் நமக்குள்ள இருக்குதான்னு பார்த்து அப்படி ஒரு விஷயம் இருக்குமானால் அதை நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவரோட சமூகத்தில் வச்சு இதையெல்லாம் வச்சாதான் கர்த்தர் அதிலிருந்து நமக்கு விடுதலையை கொடுப்பார். அப்ப இந்த மாமிச இச்சைகளில் இருந்து நாம விடுவிக்கப்படுகிற போதுதான் ஆவியின் கனிகளை நிறைவேற்றுகிறவர்களா இருக்கும். ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறவரா இருப்பார். சரி, இந்த மாமிச இச்சைகளை எப்படிங்க போக்குறதுன்னா, கர்த்தருடைய வசனத்தை நீங்க அனுதினமும் நம்ம வாசிக்கிறப்போ ஒவ்வொரு நாளும் திரைப்பட அப்படியே திரையில ஓடுகிறது போல நமக்கு முன்னால நம்ம செஞ்ச பாவங்கள், நம்முடைய மாமிச இச்சைகள் எல்லாம் ஓடும். அப்ப அதையெல்லாம் எடுத்து கர்த்தரோட சமூகத்துல வச்சு அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு, இனிமே நான் இதை செய்ய மாட்டேன், இந்த மாமிச இச்சைக்கு நான் இனிமே உட்பட மாட்டேன், இந்த மாமிச இச்சைக்கு நான் இனிமே முதலிடம் கொடுக்க மாட்டேன், இந்த மாமிச இச்சையை நான் அனுதினமும் அனுபவிக்க மாட்டேன், இதையெல்லாம் உங்க பாதத்துல வச்சுட்டேன், இதுல இருந்து எனக்கு விடுதலை கொடுங்க சொல்லி கர்த்தரோட சமூகத்தில் நாம அழுது புலம்புகிற போது கர்த்தர் நிச்சயமாகவே அதுல இருந்து நம்மை விடுவிப்பார். அந்த அனுபவம் எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு 3 நாள் குளிக்காம இருக்கிறீங்க, கடுமையா வேலை செய்யறீங்க, உடம்பெல்லாம் வலி, பயங்கரமான வலி, உடம்பெல்லாம் சரியான வலி. இந்த 3 நாள் கழிச்சு வீட்டுக்கு போறீங்க, போய் நல்ல தலையோட குளிச்சுட்டு, சுடுதண்ணி வச்சு நல்ல தலையோட குளிச்சு உடம்பெல்லாம் நீவி ஊத்தி குளிச்சுட்டு படுத்து தூங்கி கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் தூங்கி எந்திரிச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் போய் ஒரு முறை குளிச்சுட்டு வந்து வீட்டுல உட்கார்றப்ப நம்ம மனைவியோ அம்மாவோ ஒரு காப்பி கொடுப்பாங்க. அந்த காப்பியை குடிக்கிறப்ப இந்த உடல் சோர்வெல்லாம் போய், இந்த உடம்புல இருக்கிற பலவீனம் எல்லாம் போய், இந்த உடம்புல இருக்கக்கூடிய அசுத்தம் எல்லாம் போய் ஒரு பரிசுத்தமான ஒரு நிலைக்கு வந்து, அப்பா ஏதோ என்னை விட்டு போன மாதிரி இருக்குது, இப்பதான் என் உடம்பு நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாத்தியா? அந்த அனுபவம் தான் அதுல இருக்கு. இந்த பொல்லாத மாமிச இச்சைகளை விட்டு விலகி கர்த்தர் அதிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிற போது, அந்த விடுதலையை பெற்றதற்கு பிறகு நம்முடைய நிலை, நம்முடைய ஆரோக்கியம், நம்முடைய சரீரம் இருக்கும். அவ்வளவு சந்தோஷமா இருக்கும், அவ்வளவு சுகமா இருக்கும்.
காம விகாரத்தினாலும், எந்த விபச்சாரத்தினாலும், எந்த வேசித்தனத்தினாலும் கொடுக்க முடியாத அந்த சரீர சுகம் இருக்கு, அது அப்ப இருக்கும். எந்த பகையும் சண்டையும் பிள்ளி சூனியும் கொடுக்காத அந்த மன சமாதானம் இருக்கு பாத்தீங்களா, அது அப்ப இருக்கும். ஆண்டவர் விடுதலை கொடுத்ததுக்கு பிறகு அனுபவிச்சு பாருங்க, அப்பதான் தெரியும். என்னன்னு, இந்த இச்சைகளில் இருந்து கர்த்தர் விடுவித்ததற்கு பிறகு இந்த சரீரமும் இந்த ஆன்மாவும் இந்த செயல்களும் எவ்வளவு சமாதானமா இருக்கு, எவ்வளவு சுகமாக இருக்கிறது, எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறது என்பதை உணர முடியும். அன்பானவர்களே, தேடி பாருங்க, சரீர பலவீனத்தை மாற்றுங்க, மனதில் இருக்கக்கூடிய அதாவது இச்சைகளை எடுத்து போடுங்க. சரீர இச்சைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க, ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. சந்தோஷத்தை அனுபவிங்க, சமாதானத்தை அனுபவிங்க, உடல் ஆரோக்கியத்தை அனுபவிங்க, கர்த்தரோடு இணக்கமா இருங்க, தேவனோடு செஞ்சரிச்சு பாருங்க. அந்த சுகமே வேற, அந்த சுகம் வேற. கர்த்தர் உங்களோடு பேசுவாரு, கர்த்தருடைய வசனம் அவ்வப்போது நினைவுக்கு வருகிறது, கர்த்தருடைய வார்த்தைகள் அவ்வப்போது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையை குறித்து நாம சொல்லுகிற அந்த தரிசனங்களும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி உங்களோட செவிகளுக்கு எட்டுகிற போது மிகப்பெரிய சந்தோஷம். இதுக்கெல்லாம் காரணம் ஆவியானவருக்கு இடம் கொடுங்க, சரீர பலவீனங்களை மாற்றுங்க, சரீர இச்சைகளை நீங்க அறவே வெறுத்து தள்ளுங்க. கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். அதற்கு பிறகு ஆவியின் கனிகள் உங்களிடத்தில் இருந்து புறப்படும். ஆவியின் கனிகளை உங்களை கொண்டு கர்த்தர் நிறைவேற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப இந்த வார்த்தையின்படி நடந்துக்குங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த தியானத்திற்காக நன்றி. இன்றைய நாளிலே மாமிச இச்சைகள், அசுத்தத்தின் கனிகள் 17 விதத்தை கண்டோம். அவைகள் எங்கள் சரீரத்தையும் எங்கள் ஆன்மாவையும் எங்களுடைய செயலையும் சிந்தனைகளையும் பாழாக்கப் போகிற செயல்களாய் இருக்கிறது. எங்களிடத்திலே அவைகள் ஒன்றாகிலும் இருக்குமானால் நாங்கள் அதை உங்களுடைய பாதத்தில் வைத்து அதிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்பட்டு நீர் கொடுக்கிற அந்த ஆவியின் கனிகளின் மூலம் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க கிருபை பாராட்டு. ஆவியினால் நாங்கள் நடத்தப்பட வேண்டும். அப்பொழுது மாமிச இச்சைகளை நாங்கள் நிறைவேற்றாமல் இருக்க நீர் எங்களுக்கு தைரியத்தை தார், பலனை தார். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.